தாவளமோட வந்தீங்களா? அவர் சட்டிதார் இருக்கிறாரு மகாராஜா. நான் போட்டுக்கிறேன். 3 தாரம் விட்டேன். மந்திரி 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 எங்கடா போயிருந்தா அந்த மந்திரி? பல்ல பேட்டு போட்டு வந்து நின்றுறானே அவன் தான் எங்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிக்கின்னு மலை மேல மழை பெஞ்சுன்னு மாட்டு எப்படி ஆகணும் பார்க்கலான்னு வந்து நின்று பார்த்துக்கலாம்டா. அட்வான்ஸ் கொடுத்தா வந்தானே எப்படி ஆகணும் பார்க்கலாம் நின்று பார்த்துக்கலாம். எப்படி தெரியுமா? அவன் மலையாளத்தில் இல்லை இப்படி போனதுமே பஸ் கட்டிட்டாடா காலம் அங்கே போவாங்க. ஆமா ஆமா ஆமா. ஆனா இங்கிருந்து போனியா? ஆமா அடிக்க போனியா? அதோட கட்டி கட்டிட்டான் அப்படியே போயிடுச்சு. ஆனா திரும்பி போய் அடிச்சா பாடம் முடியாது பண்ணிட்டு என்ன பண்ணுறது? அவன் போன மாதிரி ஆச்சு. அவனுக்கு 500 ரூபாய் சம்பளம் மேத்தானே. உனக்கு 1000 ரூபாய் கொடுத்து எல்லா மாதிரியா மரியாதை கொடுக்குறேன். இந்த சபையில வந்த போது நான் எந்த நாட்டை சேர்ந்தவன் என்னுடைய பேர் எனக்கு தெரியுமா? சொல்லுமா? என்னுடைய அறியாமலே வார்த்தை ஆனந்த இடுமாசூரன். என் பேர் என்ன? முருகாசூரன். அங்கே நின்ன பொதுவந்த வாசனையா இருக்கக்கூடிய என்னுடைய பேரு இடுமாசூரன் தெரிஞ்சு கொண்டாயா? இடுமாசூரன். என்னுடைய தாடியும் மீசங்களும் எப்படி இருக்க வேண்டும்?
மகாராஜா, எனக்கு எங்கிருமா உங்களை பார்த்தோன்னா அங்க உள்ள கடிக்கிறேன். பயம் பயம் ஆ? பயம் நீ வளர்த்த கண்ணுக்கு பயம் 100 ரூபாடா என்னது கையடிக்குது. ஓ ஏ மகாராஜத்துல அச்சியத்துல டெய்லி நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்குதுங்க. முகம் ஏய் கையெழுத்து. போய் நான் ஒரு பிடிக்கிறாரு சொல்லு ஆமா எங்க மகாராஜா இமேஜா நாச்சு போய்க்குது நான் கையடிக்க மகாராஜா நான் காசு இல்லை சாகர காய்ச்சல் எங்க கொண்டு வைக்கிற அந்த உழைச்சா அது சந்தோஷம் மூலகட்சம் மூலகட்சம் அந்த மேடையில் வந்து காலை வச்சிருமே ஜனம் மறந்துட்டாங்க அவனா ஆமா மகாராஜா நாளை காத்தாடி ஆப்ஷன் பண்ணியான் அவனை சரி சரி மகாராஜா சொல்லு கேட்டவங்க ஏய் படத்துல வச்சுட்டு ஒரு தண்ணி வந்துடும் வீடு பறிக்கிற என்ன டேய் எங்க நான் காது வைக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு 10 நிமிஷம் ஏய் என்ன மகாராஜா ஏண்டா என்ன சொன்னான் தெரியுமா? அக்காலத்துல ஏறு அக்காலத்துல ஏறு ஒக்காலத்துல நீ பண்ணிட்டான் தாழ முடியல நீ பண்ணி தாளாட்டி இருந்த என்ன மகாராஜா வணக்கம் வணக்கம் தான் சொன்ன உனக்கும் உனக்கு என்ன பேசுறீங்க உனக்கு அவனுக்கு என்ன பேசுறீங்க மகாராஜா அவன் தப்பா சொன்னான். மகாராஜா முனுக்காது கட்டிச்சு ஒக்கா மேல ஏறு ஒக்கா மேல ஏறு விவரமா சொன்னான். இது தப்பா அவன் ஊருக்கெல்லாம் வெடிக்காம என் ஊருக்கு வளர்றான் அவனை பற்றி 4 சாச்சு ஆத்தணும் கண்டிப்பா என்ன மகாராஜா கை கண்டிப்பா ஊருக்கு என்ன மகாராஜா தோக வச்சு பேசினேன். ஏடா அவன் கொண்டாடி நான் பால் கொடுக்குறான் அவங்க இல்லையா ஊருக்கு ஊருக்கு விமான வச்சு போய் ஒரு வாரம் அதுக்கு முன்ன அதுக்கு முன்ன அதுக்கு முன்ன போகிறது கிடையாது. ஏன் அவங்கள்ட்ட மாடு வச்சுக்கியா பால் கறக்கலையா டீ போடலையா அவங்க குடிக்கிறாங்களா அப்படின்னு அவங்க பின்னாடி நான் என்ன கேட்டேன் எங்க விட்டேன் அவன் வீட்டுக்கு பார்த்தாலும் விட்டேன் ஆனா எனக்கு யாரு மேல தன்னை செய்யலாம் சம கோவம் வந்துடும் கோவம் வந்துடும் அந்த கோவத்தை யாரும் சண்டை மேல என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது அந்த கோவத்தை தீக்கிறதுக்கு எங்கடா ஒரு மளிகா போய் மலை மேல போய் மணி தீக்கிறது ஆமா சேர்த்துக்காக தலை போய் செய்வான்
மலை பார்த்து அந்த தலையிச்சிங்கன்னா அந்த கோவம் தெரியும் திடீர்னு பயந்து தெரிஞ்சிடும். ஆனா ஒரு மாதமான கோவத்தை அப்படியே வச்சிருந்தேன். ஓ அப்படியே வச்சுருந்தேன். ஆனா கோவம் ஒரு நாள் ஃபுல்லா வந்துட்டு மண்டை வச்சு கொடுமாது. ஆமா விறுவிறுன்னு தெரியாம சொன்னேன். ஓ சின்ன ஆனா அது முன்ன ஒரு தாரம் போய் கயக்கம் நின்றுன்னு மேற்கு பக்கம் மேற்கு நின்று போச்சு. ஓ காய்க்கு நின்று மேற்கு நின்று விஷயம் தண்ணியா அது தெரியும். எங்க ஊர்ல இருந்து பார்த்தா தெரியுமா? அதுக்கு முன்ன வைத்து அதுக்கு தெரியாத அப்ப விதிச்சு இப்போ அதே மாதிரி கெட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஓ ரொம்ப தீவிரமாக போச்சு. ஆமா அதே நாவல் பக்கம் போய் அந்த மாதிரி தான் நின்று வடக்கம் தெற்கு மலை திரும்பி இதை மாதிரி கூட அதே கட்டி தானே நேரம் ஒரு குடம்பத்தை ஒழிச்சு ரொம்ப பேர் மகாராஜா 7 பேர் உள்ளவே போச்சு. நான் எட்டு வந்துட்டு கூட கணக்கு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மட்டும் பாரு மேல் வேலை பக்கம் வந்து போயிடுச்சு. அப்பேற்ற பலாசாரி தான். ஆமா உன்னுடைய யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் சாப்பிட்டா கூழு குடிப்பீங்க, சோறு துணிங்க, இட்லி துணிங்க. நான் அதான் சாப்பிட்றது கிடையாது. செங்கம் குட்டி, பன்னி குட்டி, ஆனை குட்டி, கொள்ளை எடுத்துக்கிறாய்க்கு, காலை எடுத்துக்கிறாய்க்கு, மொட்டை எடுத்துக்கிறாய்க்கு, அப்படியே ஒரு குட்டி குட்டி அந்த போட்டு உள்ள போட்டு பழுத்தி பொழித்தி அப்படியே சாப்பிடத்தான். தண்ணி எதுவும் கிடையாது. அதான் எடுத்து போட்டு நீ போறாங்க அப்படி சாப்பிட்டு என் உடம்பு எப்படி இருக்குது? சாப்பிட விட்டாங்க. அந்த மிருகம் பூரா காட்டுறதுல தாய் பண்ணி அடிச்சு விட்டேன், குட்டி பண்ணி அடிச்சு விட்டேன். எப்படி போடுவாங்க? காய் பிடிச்சிட்டாங்க. அதனால இந்த காது வராத என்ன பாடுபட தெரியுமா? ஒரு ஜக்கல் குடிப்பீங்க, ஒரு கண்ணாடியில் குடிப்பீங்க. நான் அப்படிலாம் குடிச்சா எனக்கு ஆகாது. எப்படி சாப்பிடுவீங்க? நடுக்கடலில் போய் நின்று அப்படி வாயை தங்கன்னா ஒரு ஆடியா வருது பாரு. மகாராஜா நம்ம கடலுக்கு போய் பார்த்தேன். ஒரு ஆடியா பிடிச்சி குடிச்சாதான் தண்ணிக்காக ஆரம்பம். கொஞ்சம் ஜோரத்தை ஆட்டாங்க கொஞ்சம் செத்த மாதிரி ஆரம்பம். ராமேஸ்வரம் போனேன். இந்த தண்ணி குடிக்கிட்டு வாங்க. ராமேஸ்வரம் போனீங்க? அங்க போய் கடல்ல நின்று பவுரு நிறைய தண்ணி குடிச்சிட்டு வந்து நீங்க சாப்பிடல. திரும்பி காலையில போவாங்க. மாற்றி கொடுத்தார். மகாராஜா நீங்க மெட்ராஸ்ல வீரத்தன் நாடகம் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கணும். நான் அங்க போயிருப்பேன். பாரு
அது அண்டத்து மகாராஜா கண்ட போது அந்த போன வந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு இல்லையா ஆனா வெய்யும் சாணகத்துக்கு வாங்கி பயன்படுத்து ஏண்டா எந்த பழங்களும் காய்கறிகளும் பேச்சு பேச்சு துண்ணு பவன் கொண்டு போச்சு சப்தா போச்சு அது போச்சு இந்த தினத்திலே எங்கனா ஒரு நர மனிதனை பிடிச்சாந்து சுட்டு உலகத்துக்கு போட்டு ஒரு கோட்டை வாங்கி வச்சுக்கின்னு சாப்பிட்டா உடம்பு கலகலா அதனால மகாராஜா வாங்கியாந்து வச்சுக்கிற மாதிரி போட்டு போய் சொல்ல மகாராஜா உங்களுக்கு அதான்